ஈழத்தமிழ் குறும்பட விழா 2018. வணக்கம் உறவுகளே, ஒரு சிறப்பு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கிறோம். குறுந்திரை தாயகத்திலே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புலத்திலும் புலம்பிய தேசத்திலும் ஒரு தனித்துவமான அடையாளத்தை தந்திருக்கக்கூடிய ஒரு மேடை, தரப்போகின்ற ஒரு மேடை. இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய அதிகபட்ச கனவாக இருப்பது ஏதாவது ஒரு துறையிலே சாதித்து விட வேண்டும் என்பதாக தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக திரைத்துறை நோக்கிய பயணத்திலே தாயகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான மிகப்பெரிய கனவாக இருப்பது பெருந்திரைக்குள் தங்களுடைய கால்களை பதிக்க வேண்டும் என்பது. இந்த பெருந்திரை நோக்கிய கனவுக்கு, அந்த கனவு நினைவாக வேண்டும் என்கின்ற அந்த லட்சிய வேட்கைக்கு விடை தருவதாக அல்லது தீனி போடுவதாக இருக்கக்கூடிய பயணம்தான் குறுந்திரை. 87 கலைஞர்களினுடைய படைப்புகளோடு ஆரம்பிக்கப்பட்டு அத்தனை படைப்பாளிகளையும் உழைப்பாளிகளையும் அவர்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்துவிட்டு இறுதிச் சுற்றுக்கு 6 குறும்படங்கள் முன்னேறி இருக்கின்றன. அந்த 6 குறுந்திரைப்பட படைப்பாளிகளுக்கு இந்த நேரத்தில் முதலாவது எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது சரியாக இருக்கும். என்று சொன்னால் 87 படங்களில் 6 திரைப்படங்கள் குறுந்திரைப்படங்கள் இறுதிச் சுற்றுக்கு சென்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த படைப்பாளிகளினுடைய அதீதமான ஈடுபாடு, அந்த கலையின் மேல் இருக்கக்கூடிய தனியாத தாக்கம் தான் அதற்கு காரணமாக இருக்கும். நட்சத்திர மண்டபத்திலே மார்ச் மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இந்த குறுந்திரையினுடைய அந்த பெருந்திரைக்கான கனவு பயணத்தினுடைய இறுதி நாள், அதாவது வெற்றி இலக்கை நோக்கி நடக்கக்கூடிய அந்த நாள் காத்திருக்கிறது. கலைஞர்களும் தங்களுடைய முயற்சி திருவினையாக்கும் என்ற நம்பிக்கையில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளிலே வெற்றியடைய போகின்ற அந்த கலைஞனுக்கும் அந்த படைப்பாளிக்கும் அது சார்ந்த உழைப்பாளிகளுக்கும் வாழ்த்துக்கள் மனமாற தாயகம் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, தாயகத்திலே இருக்கக்கூடிய படைப்பாளிகளிலே பெயர் சொல்லக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய துறை நோக்கிய பயணத்திலே தங்களை திரைத்துறை சார்ந்து முழுமையாக ஈடுபடுத்தியவர்களாக, தங்களுக்கென்ற ஒரு தனித்துவமான பாணி உடையவர்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவருடைய படமும் கூட இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகி இருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம். மதிசுதா தாயகத்தினுடைய தனித்துவமான அடையாளங்களில் ஒருவர். இன்றைய தினம் குறுந்திரை சார்பாக சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறார். அவரை சந்திக்கலாம். வணக்கம் மதிசுதா. வணக்கம். திரை சார்ந்த மதிசுதா எல்லோருக்குமே தெரிந்த ஒருவர். திரையிலே உங்களுக்கான ஒரு தனித்துவமான பாணி, வித்தியாசமான நுணுக்கங்களை எல்லாம் கையாண்டு உங்களுடைய படங்கள் வந்திருக்கின்றன. தாயகத்தில் இருந்து கொண்டு நினைக்க முடியாத கதைகளை கதைக்கருவை கொண்டும் அல்லது தாயகத்தினுடைய பகுதிகளை களமாக கொண்டும் அழகை நீங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறீர்கள், வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறீர்கள். இது சார்ந்து திரை சார்ந்த மதிசுதாவை கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கால விட்டுட்டு அதை கடந்த ஒரு நபராக உங்களுடைய சிறிய வயதிலிருந்து மதிசுதா திரைத்துறைக்கு அப்பால் யார் அப்படி என்று சொல்லி பார்ப்போம். அது கொஞ்சம் நீண்டது, அது கொஞ்சம் பெருசாகவே நீண்டதாலே நீண்டது தான். என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்துட்டா என்னுடைய படங்கள், அது குறும்படங்கள்ன்றது என்னுடைய நான் பார்த்த வாழ்வியல் அனுபவங்கள் தான் பெரும்பாலான இருக்கும். படம்ன்றது புனைவுண்டாலும் அந்த புனைவை நான் என்னுடைய வாழ்க்கை யதார்த்தத்துக்கு இருந்தால் நான் கொண்டு வர்றேன். ஏன்னா நான் அனுபவித்த ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து நான் கடந்து வந்தேன்னு சொன்னால் இடப்பெயர்வுகள் மொத்தமாக கிட்டத்தட்ட 7 பாடசாலையில் 8 தரம் படிச்சிருக்கிறேன். நான் இந்த இடப்பெயர்வுகளின் தொடர்ச்சியால் கடைசியாக நான் படித்து முடித்தது மல்லாவி மத்திய கல்லூரி. அதுக்கு பிறகு கற்கை நிறைந்த வரைக்கும் நான் அங்கே பயோ படிச்சுட்டு போர் மருத்துவம் சம்மந்தமாக கற்கை நிறைய தொடர்ந்து போர் மருத்துவராக கடமையாற்றி போட்டு இப்போ இந்த அதில் வெளியிலேருந்து வந்தேன். இப்போ ஒரு வாழ்க்கைன்ற சில நம்மளுடைய நம்பர்ன்னு தான் நிலையன்னு சொல்கிறேன். நான் அதை பற்றி நான் கணக்கில் எடுக்கிறேன். வாழ்க்கைன்றது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது தானே. அப்படி பார்க்க எனக்கு வாழ்க்கைன்ற அடிமட்டத்துக்கு இருந்துட்டு திருப்பி மேலே போகிறது கீழே வர்றது எல்லாம் பழக்கப்பட்ட உண்டு. அப்போ திருப்பி நான் வெளியிலேருந்து வரைக்க வன்னி வாழ்க்கையெல்லாம் கடந்து வெளில வரைக்கும் நான் ஒரு அடிமட்டத்துக்கு போயிட்டேன். என்னுடைய ஆவணங்கள் எதுவும் இல்லை. நான் ஒரு முகவரியற்ற மனிதனாகத்தான் கிட்டத்தட்ட வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ தான் இந்த மதிசுதான்ற பேரே, நான் அதுக்கு முன்னெல்லாம் எழுத்துத்துறையில் இருந்திருந்தாலும் பத்திரிகைகளுக்கு சுதாகரன்ற பேர்லாம் எழுதி கொண்டிருந்தேன். நான் மதிசுதான்ற பேர் பயன்படுத்த வழிகிட்டது அதுக்கு பிறகு. ஏன்னா சுதாகரன்ற பேரை நான் பாவிக்க இல்லாத ஒரு சூழ்நிலை வரைக்கும் நான் மதிசுதான்ற பேரை பயன்படுத்தி எழுத வழிக்கிறேன். பத்திரிகைகள் அதுக்கெல்லாம் எழுதி கொண்டிருக்கேங்க. ஆனால் நான் அப்போ இருந்தது ஒரு கூலி தொழிலாளியாக, அது ஏற்றத்தாழ்வுகள் தான். நான் ஒரு மேசன் வேலையாகவும் ஒரு பெயிண்டராக, வால் பெயிண்டராக இருந்தேன். தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 1 வருடங்கள். அதுக்கு பிறகு தொழில் ரீதியாக நான் சினிமாவுக்கு வெளியில் போய் கதைச்சு கொண்டிருக்கிறேன். தொழில் ரீதியாக இப்போ நான் ஒரு கடை ஒன்றில் போய் அந்த ஃபோட்டோ காப்பி மிஷின் ரிப்பேர் பண்ணுற அந்த வேலை செய்து கொண்டது. நான் அது செய்து கொண்டிருக்கேன். ஒரு கொம்பனிக்கு ஆள் தேவைப்பட்டது, நம்பிக்கைக்குரிய ஆள். அப்போ அந்த கொம்பனி என்னுடைய உறவினர் ஒரு ஆள்கிட்ட கொம்பனி. அப்போ அவர் கேட்டால் தங்களுக்கு கணக்கு துறையில் ஒரு ஆள் நம்பிக்கை நாள் வேணும் என்று சொல்ல, அப்போ நான் படிச்சுட்டு வரேன்னு சொல்லி போட்டு திருப்பி ஒரு கம்பெனிக்கு தேவையான கணக்கு விஷயங்களை திருப்பி படிச்சுட்டு திருப்பி அந்த கம்பெனிக்கவே கணக்காளர் இணைஞ்சபடியே தான் இன்றைக்கு சினிமாவில் அதுக்கு பிறகு தொடர்ச்சியான ப்ரொமோஷன் சொல்லி அந்த பக்கத்தில் போனபடியே எனக்கு இந்த சினிமா கொஞ்சம்
இறுக்கமாக இருக்கக்கூடிய காரணங்க வந்து எனக்கு தொழில்துறையில் நான் ஒரு பக்கம் என்ன நிலையாக வச்சுருந்தபடி தான் நான் இங்கே பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிச்சயமாக கலைஞனுடைய வாழ்க்கை பயணத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். எங்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் தேடி ஓடுறதுக்கே பணம் ஒரு மிகப்பெரிய சுமையாக வந்து முன்னுக்கு வந்து நிற்கும் முட்டுக்கட்டையா. அப்படி இருக்க நீங்கள் சொல்லி இருந்தது உண்மையான ஒரு விடயம். என்னென்னு சொன்னால் இந்த தாயகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரியாக்களுக்கு நடந்திருக்கக்கூடியது இந்த பாடசாலைகள் மாறி மாறி படித்தது தான். நிறைய பாடசாலைகளை கண்டுகொண்டு தான் மாணவர்களாக கடந்து வந்திருப்போம். உங்களுடைய பாடசாலை காலம் அந்த காலத்திலேயே இந்த திரைத்துறை மீது ஏதாவது ஈடுபாடு இருந்தது, அதுக்கு சம்மந்தம் இருந்தது? இல்லை, ஆனால் வாசிப்பு என்ன உண்மையாகவே என்ன முழுமையாக்கி வச்சிருக்கிறது வாசிப்பு தான். வாசிப்பு இல்லாமல் எந்த மனிதனுமே பூர்ணமடைய முடியாது. அது என்ன இப்போ ஒருத்தருக்கு ஒரு பாடு என்ன பொறுத்த வரைக்கும் வாசிப்பற்ற மனிதன் பூர்ண மனிதனாக இருக்க முடியாது. அது வாசிப்புன்றது வந்து புத்தக எழுத்து வாசிப்பு மட்டுமல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு மனிதையாவது வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு மனிதனை காணக்க அவனை நான் வாசிக்கிறேன்றதான் ஒரு மனிதனுடைய அந்த முழுமைத்தன்மைக்கான காரணம். அந்த வாசிப்புன்ற வந்து எனக்கு சின்னன் அம்புலி மாமா, பாலமித்ரா, ராணிகா மேக்ஸில் இருந்து தொடர்ச்சியாக கட்டமாக வயதுக்கு போய் நான் தவிர்க்கப்பட்ட நூல்கள்ன்றதே குறைவு. நான் பத்திரிகை வாசித்து கொண்டு போயிருக்கேன். அப்படி அந்த இங்கே வரையும் கொண்டு வந்து விட்ட அந்த சினிமா துறைக்காக கொண்டு வந்து விட்டது வந்து அந்த வாசிப்புன்ற பக்கம். அந்த நீங்கள் கேட்டது பாடசாலை காலங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தாலும் அந்த வாசிப்பை தான் நான் எப்போவே முள்ளப்படுத்தி கதை பண்ணேன். ஒரு வாசகனாக எழுத்தாளனாக இருந்த சுதாகரன் வந்து எங்காலே மதிசுதாவாக பரிணாமம் கண்டது எப்படி? எந்த காலத்தில் வந்து இந்த திரைத்துறைக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்க? திரைத்துறைன்ற வந்து இப்போ அந்த முன்கேள்வி அதில் வந்து இந்த சினிமான்ற வந்து எனக்கு இப்படி இந்த வாசிப்பை கடந்து வந்திருந்தாலும் நடிக்கிறக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து பாடசாலை காலத்தில் கிடைக்கல. அது சுவாரஸ்யமான சம்பவம். ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன் நினைக்கிறேன், இதெல்லாம் சொல்ல போகிறேன். என்ன நடிப்பில் எனக்கு ஆர்வம் இருந்தது. நான் இப்போ பெரிய அளவு உயரம் இல்லாட்டியும் நான் ஸ்போர்ட்ஸில் பயங்கர ஈடுபாடு உள்ள ஒரு முற்றுமுழுதாகவே ஸ்போர்ட்ஸ் தான் நான். அப்படி இருந்த காலத்தில் எங்கள் அந்த உயரப்படி தான் வகுப்பில் இருக்கிறதாக வரிசையில் விட்டு 28 பேர் எங்களோட வகுப்பில் 32 பேர் 32 பேர் அதில் பின் 4 பேரும் உயரம் கூடினாக்களாக இருப்போம். அப்போ நாங்கள் இருந்தது பின் வரிசை. அப்போ நாடக தெரிவதற்கு வந்து ரூல்ஸ் வந்து பள்ளிக்கூடத்தில் உயரப்படி தான் நடந்து போகலாம் வரிசையில் போய்க. அப்புறம் உயரப்படி நடந்து போனால் நாடக அறைக்குள்ளே செலெக்ஷன் நடக்கும். போனோம்னு சொன்னால் நாடக செலெக்ஷன் ஆடிஷன் நடக்கும். ஒரு டீச்சர் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது. அப்போ உயரப்படி போய்க்க நாங்கள் பின்னுக்கு வரபடியே நாங்கள் எங்களோட டேர்ன் நடக்கும் போது அங்கே செலெக்ஷன் முடிஞ்சிடும். அப்போ நாங்கள் நடிப்புன்றது வந்து ஒரு கனவு. அப்போ உண்மையாக எனக்கு அந்த நேரம் அதை நான் துணிவில்லைன்னு தான் சொல்லுவேன். நான் போய் நான் நடிக்க போகிறேன்னு சண்டை பிடிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். நான் கேட்கல, அது இப்போ உணர்றேன் நான் கேட்டிருக்கலாமோண்டு. ஆனால் சில பேர் சொன்னால் நீ நாடகம் நடிக்காமல் வந்தபடியாக உன்னிட்ட யதார்த்தமான நடிப்பு எங்களால் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குன்னு சில இயக்குநர்கள் சொல்கிறவ. அப்போ அதுக்கு பிறகு வெளியில் வந்தால் எனக்கு உண்மையாகவே கனவு நடிக்கணுமென்றான் இருந்தது. நடிக்க ஆசைப்பட்டு வந்த இடத்துல ஒரு திருப்புமுனையாக அல்லது ஒரு விபத்தாக இயக்குநராக மாற வேண்டி வந்துடுது. அந்த திருப்புமுனை வந்து என்னென்னு வந்தது? இயக்குனரானதுக்கு அந்த திருப்புமுனையை அமைஞ்ச இடம் எது? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஈழத்து திரைத்துறைன்றதை வந்து நான் ஆசைப்படுறது மற்ற என்னோட பயணிக்கிற சக படைப்பாளிகள் என்ற எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு வெவ்வேறுபட்ட 5 விரல் போல தான் பலதரப்பட்ட அகல் இருப்பினோம். அப்போ இங்கே வந்து எப்படின்னா வெவ்வேறு தளங்கள் எல்லாம் இருக்குது. வெவ்வேறு பார்வையாளர்கள், வெவ்வேறு பட உருவாக்குனர்கள் இருக்க. இப்போ தனித்துவம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது தானே. ஆனால் எங்கடையாக்கள் பார்க்க வெளிக்கிடையே ஒரு நடிகன் என்ற போகிற வரைக்குள்ள அவைட்டு இருக்கிற அந்த ஒரு பிம்பம் வந்து எப்படின்னு சொன்னால் நடிகன்டா எப்படி இருப்பான். அப்போ தமிழ் சினிமாவில் கூட அது உடைக்கப்பட்டிருக்கு. பாண்டியராஜன், பார்த்திபன் அந்த காலத்துக்கு உடையப்பட்டது. திருப்பி இங்கே வரைக்கும் தனுஷ் உடைச்சிருந்தவர் அதே மாதிரி. ஆனால் தமிழ் சினிமான்ற பிம்பம் எங்கடையாக்களில் தொத்தி கொண்டிருக்கு. அப்போ ஒரு ஹீரோன்னு சொன்னால் எதிர்பார்க்குறது ஹேண்ட்ஸம் முதலாவது நல்ல ஃபேவராக நிறமாக இருக்கணும். அப்படி இப்படிலாம் இருக்கேன். நான் இத்தனை பேரோட போய் சான்ஸ் கேட்டேன் நடிக்கிறதுக்கு. நடிப்புண்டா அங்கே பார்க்கப்பட்ட விஷயம் என்னுடைய நிறம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தி கொண்டு இருந்தது. அப்போ நான் பார்த்தேன், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் நடிக்கணும், என்னென்ன ஒரு கிறுக்குத்தனமான புத்தி இருக்குது. அதெல்லாம் நான் இங்கே வரை இப்படி இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறதுக்கு தான் காரணம் அந்த கிறுக்குத்தனம் தான். நான் வளர்ந்ததுக்கும் காரணம் அந்த கிறுக்குத்தனம் தான். நான் பார்த்தேன் இப்போ என்ன நீங்கள் என்ன பெரிய ஃபிலிம் மேக்கர்ஸா, நானே என்ன வச்செடுக்கிறேன்னு சொல்லி போட்டு ராக்கெட் ராஜான்ற ஒரு குறும்படத்தை அப்போ எல்லாம் நான் அப்போ ஒரு கூலி தொழிலாளி. மொபைல் ஃபோன் நோக்கியா C7 அப்போ இருந்த ஒரு HD ஃபோன். அதான் 2012 ஆரம்பம். இந்த ஃபோன் இல்லை, ஒரு காலத்தை கடன் வேண்டி அதில் ராக்கெட் ராஜான்ற ஒரு படத்தை எடுத்து விட்டுறேன். நான் நடிக்கணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் ராக்கெட் ராஜா. ஆனால் அது ஒரு காமெடி படம். அது சில பேர் விமர்சிச்சிருந்தாலும் இப்போ அந்த படத்தை பெரிய காமெடியாக தூக்கி கொண்டாடுறவே இருக்கிறோம். அந்த நான் நடித்தன்ற அந்த விஷயம் எனக்கு நடிப்புக்கு தீனி போட்டாலும் என்னோட இயக்குனராக முழுமையற்ற ஒரு தன்மையான விமர்சனங்களை கொடுத்தது. அப்போ அதுக்கு பிறகு தான் நான் இயக்குனர்ண்டா அப்படின்ற தேடவெளிக்கிட்ட கொண்டு கிட்டத்தட்ட நான் என்னை இயக்கினா தான் நான் நடிக்கலாம்ன்ற கட்டத்தில் நான் இயக்குனரானேன்.
அது ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த காலத்துல எல்லாம் நாங்கள் சந்தர்ப்பம் எங்களுடைய திறமைக்காகவும் கலைக்காகவும் போய் நின்று அது கிடைக்கிறது குறைவாக இருக்கும். எங்களை நாங்கள் தான் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தணும், எங்களை நாங்கள் தான் அங்கீகாரப்படுத்தி கொள்ளணும். ஒரு சரியான விடயம். எல்லாரும் இதை செய்ய முன்வாரது கிடையாது. ஒருவேளை நான் இப்படி செஞ்சால் மற்றாக்கள் சமூகம் என்ன மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும்ன்ற பயம் இப்படியான செயல்பாடுகளை செய்ய விடுறதில்லை. அதுக்கு அதையெல்லாம் முறியடிச்சுட்டு நீங்கள் ஒன்றை செஞ்சு காட்டியிருக்கிறீங்க. அது அடுத்த ஆக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும்ன்றதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி நீங்கள் இந்த படம் எடுக்கிறதுக்கு நீங்கள் வர்றீங்க, ஒரு நடிகனாக நீங்கள் நுழையிறீங்க. உங்களுடைய தயாரிப்பில் நீங்களே ஒரு கதையை உருவாக்கி கொண்டு உங்களோட களத்தை உருவாக்கி கொண்டு நடிகனாக நுழையிறீங்க. இதுக்கு என்ன மாதிரியான ஆதரவுகள் இருந்தது? யாரெல்லாம் ஊக்குவித்தார்கள்? நீங்கள் இந்த துறைக்கு வர்றதை யாரெல்லாம் ஊக்குவித்தார்கள்? உண்மையாக எனக்கு முதல் வீட்டுக்கு நன்றி சொல்லணும். வீட்டில் இது வரைக்கும் நான் எடுத்த எந்த முடிவுக்குமே தடை விதிக்கப்பட்டதில்லை. அது எந்த முடிவாக இருக்கலாம், அதனுடைய வாழ்க்கைன்னு சொல்லி நான் பொறியியல் சார்ந்தது வெளியில் அப்படி போனான், படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், எதுக்குமே எனக்கு தடை இருந்ததில்லை. அதில் எனக்கு இப்போ வரைக்கும் ஆதரவு. இப்போ என்னுடைய பெரும்பாலான படங்களில் நடித்தது அக்கா என்ற மகன், அதுக்கு கூட எனக்கு தடை இல்லை. அக்கா கிட்ட வேண்டாம் கூட்டிக்கொண்டு போ அப்படி தான் சொல்லுவாள். அப்படி எனக்கு இருந்த சப்போர்ட். ஆனால் என்னை வளர்த்துன்ற உண்டு தொழில் முறையாக நான் வளர்த்து கொண்டதால் நான் சினிமாவில் நினைக்க முடியாது இருந்தது. அந்த மாதிரி எனக்கு தொழிலில் கட்டுப்பாடு இல்லை, நீ படம் எடுக்காத அப்படியான கட்டுப்பாடுகள் எனக்கு இல்லை. அதை விட எனக்கு கிடைச்ச விமர்சனங்கள், இப்போவுமே விமர்சனம் செய்தார்கள் நான் பெருசாக தான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும். இப்போ ஒரு சாப்பாட்டில் எனக்கு எந்த உப்பு காணும்ன்றதை நான் கண்டுபிடிக்க தெரிஞ்ச மாதிரி எனக்கு இது தேவையில்லை. என்னட்ட ஒரு தெளிவான நிலப்பாடு இருந்தது. நான் படம் செய்தால் இப்படி தான் செய்வேன், இதைத்தான் செய்வேன், நான் இப்படித்தான் என்றெல்லாம் நான் இப்போவே தெளிவாக இருக்கிறாள். அப்போ எனக்கு வர விமர்சனங்களை நான் ஃபில்டர் பண்ணுவேன். ஆனால் அந்த விமர்சனங்கள் தான் என்னை இங்கே கொண்டு வந்தது. இப்போ அந்த எப்படி சொல்கிறேன், சில ரிஸ்க்கான வேலைகள் செய்திருக்கிறேன். இப்போ தாத்தா குறும்படம் எனக்கு ஐபிசின்ற முதலாவது ஃபெஸ்டிவல் குறுந்திரையில் சிறந்த நடுவர் விருது கிடைச்சிருந்தது தாத்தா குறும்படத்துக்கு. அந்த படம் செய்ய 2013ஆம் ஆண்டு பழைய ஜனாதிபதி இருந்த நேரம். ஒரு முள்ளிவேக்கால காட்டுறன்ற இயலாத காரியம். ஆனால் நான் அதை மறைவாகத்தான் செய்தேன். நான் அந்த நேரம் எனக்கு அந்த துணிவு அல்லது நான் ஒரு தனித்துவமாக ஒன்று செய்யணும்ன்ற அந்த நோக்கம் என்னை இங்கே வரையும் கொண்டு வந்தது. ஆனால் இதே போல் முன்னாள் போராளியில் போய் செய்யிக்க எனக்கு விருதுகின்றது நான் 2ஆம் பட்சமாக தான் பார்க்குறேன். நான் இதை நோக்கி படம் செய்கிறனோ அங்கேருந்து கிடைக்கிற அங்கீகாரம் தான் ஒரு படைப்புக்குரிய முக்கியமான விஷயம். நான் முன்னாள் போராளியில் வச்சு தளம்பு குறும்படம் செய்யிக்க அந்த படம் யூடியூப்பில் போடேக்க எனக்கு தொகை தெரியல எத்தனை பேருன்னு சொல்லி. ஆனால் அதில் பாதிக்கப்பட்டிருந்தேன். நான் இந்த சொந்த அனுபவத்தை வச்சு தான் அந்த படத்தை உருவாக்கி இருந்தேன். ஆனால் கதை என்னுடைய கதையே இல்லை. நான் பார்த்த இடத்துல எங்கள் லைஃப்பை காட்டுற மாதிரி இருந்தது. நான் அதை வேண்டி நான் திரைக்கதை செய்துட்டு அந்த படத்தை காட்டியேக்க அந்த படத்தை பார்த்துட்டு அழுதாக்கள் இருக்கணும். அண்மையிலே ஒரு வைத்தியரால் லண்டனில் இருக்கிறார். அந்த படத்தை திருப்பி தான் பார்த்துட்டு இருக்கிறேன்டா. ஏன்னா நான் இங்கேருந்து லண்டனுக்கு போகும்போதே நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒன்று அந்த படத்தில் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அங்கீகாரம் விமர்சனம் அதுதான் என்னுடைய அடுத்த படத்துக்கான எனக்கு உந்துதலாக இருக்குது எப்போவுமே. நிச்சயமாக ஈழத்து ஆளுமைகள் சார்ந்த இது மாதிரியான கருத்துக்களை கேட்கின்ற போது தான் அடுத்த கட்டம் ஈழத்து கலைஞர்களுக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இப்படி இருக்க இவருடைய தனித்துவமான படைப்புகள் இரண்டின் முன்னோட்டம் உங்களுக்காக. ராஜா இங்கே போங்கோ, நான் பின்னால் வாங்க. நீ போய் சொல்கிறாத, நீ வேதாத, நான் படிக்கிட்டு வரேன். போங்கோ. அண்ணா என்னில் நல்ல நம்பிக்கை வச்சுருக்கார். அதை என்னால் சிதைக்க இயலாது. ஹலோ, குட்டி சொன்னுவோம். எங்கே நினைக்கிறீங்க? டைட்டானிக் வைக்கிறேன் குடி போனது நீங்களே ஜ சண்டியன் சன்னோம் என்ன சாக இல்லை. இப்போ நான் அவளே வீட்டோட வைக்க போகிறீங்களே. நீ நான் வளர்த்த பிள்ளை இந்த தப்புக்கெல்லாம் போக மாட்டேன்னு தெரியும். நான் உனக்கு அண்ணா மட்டும் இல்லடி, நல்ல ஃப்ரெண்டு தான். முதல்ல நல்லா படி.
இந்த முன்னோட்டங்களில் வந்து பார்க்கின்ற போதே தெரிந்திருக்கும் எங்களுடைய தாயகம் வந்து போர் தின்ற பிற்பாடு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை, எப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு வந்து எங்களிடம் இருக்கிறது, அதையெல்லாம் புடம் போட்டு காட்ட இது ஒரு கருவியாக சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். இது சார்ந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னமும் உங்களுடைய மதிசுதாவை பற்றி பேசலாம். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய இடைவேளை. ஈழத்தமிழ் குறும்பட விழா 2018. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்தித்திருக்கிறோம். இவர் குறுந்திரையினுடைய முதற் பாகத்திலிருந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். குறுந்திரையினுடைய முதலாவது கட்டம் ஆரம்பிக்கின்ற போது உங்களுடைய குறுந்திரைப்படம் ஒன்று அதிலே வெற்றி வாகை சூடி இருக்கிறது நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம். அது பற்றின அனுபவம், அந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற போது உங்களுக்கு எப்படி இருந்தது? முதலாவது குறுந்திரை நிகழ்ச்சியில் சதாபிரணவன் அந்த கோல்டு ஸ்டேத்துக்கு தான் பெருந்திரைக்குரிய அந்த முதல் பரிசு கிடைச்சிருந்தது. அதில் சிறப்பு நடுவருக்குரிய விருது தாத்தா குறும்படத்துக்கு கிடைச்சிருந்தது. தாத்தா நம்ம பதிலளித்த மாதிரி முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு இறுதி கால பகுதியில் ஒரு இடப்பெயர்வில் தேங்கின ஒரு குடும்பத்துக்கு, ஏன்னா அந்த பெரிய இடத்த காட்ட இல்லாது, நான் மற்ற முள்ளிவாய்க்காலில் போய் ஷூட் பண்ண இல்லாது, நான் தொண்டமனார் ஆத்தங்கரையை தான் அதை மறைவாக எடுத்திருந்தேன். அதுவும் அப்போ ஷூட்டிங் பெர்மிஷன் இல்லாத காலப்பகுதி. இடுப்புகளால் முழு கேமராவும் இருக்கும். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்களா தெரியும், கேமரா இடுப்புக்கு மேலே வராது. ஏனெண்டா கேமரா கீழே வச்சு ரெக்கார்டை போட்டு கூடிய பிடிச்சி வச்சுருக்கோம். லைட்டிங் இருக்காது, மேக்கப் இருக்காது, அப்படியே எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஆனால் அந்த படத்துக்கு எனக்கு கிடைச்ச அங்கீகாரம்ன்ற வந்து கிட்டத்தட்ட 8 சர்வதேச போட்டிகளில் வந்து தெரிவானதோட 4 சர்வதேச போட்டியில் திரையிடப்பட்டு இருந்தது அந்த படம். அப்போ அந்த உண்மையாகவே அந்த ஆரம்பங்கள் அந்த ஐபிசியில் போட்ட அது மாதிரி போன முறை இந்த முள்ளிவாய்க்கால் தினத்துக்கு அந்த படம் போடப்பட்ட நினைக்கிறேன் ஐபிசியில். ஒரு பெரிய அங்கீகாரமாக தான் எனக்கு இருந்தோன்றிருக்கு ஐபிசியை பொறுத்த வரைக்கும் அந்த தாத்தான்ற குறும்படம். நிச்சயமாக இந்த இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கான அங்கீகாரம் வந்து குறுந்திரை மூலமாக போய்கொண்டிருக்கு. உங்களுடைய சுயாதீனமான முயற்சியில் வந்து தன்னார்வமாக வந்து உங்களுக்கான அங்கீகாரத்தை முதல்ல நீங்களே தேடிக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு நடிகனாக வந்து உங்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்களே வழங்கியிருக்கிறீங்க. அதற்கு பிற்பாடு உங்களுக்கு இந்த நடிப்பு சம்பந்தமாக அல்லது திரையிலே தோன்றிய மதிசுதா எந்தெந்த சந்தர்ப்பங்களில் தோன்றி இருக்கிறார், எந்தெந்த இயக்குநர்களோடு தோன்றி இருக்கிறார்? ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. தனித்தனி பேர் சொன்னால் மறந்துட்டு பயம் இருக்குது. என்ன ஒரு ஆளை சொல்லி ஒரு ஆள் சொல்ல விடக்கூடாது. ஆனால் என்னுடைய ஆரம்ப படங்கள் நான் நடிச்சிருந்தது. இப்போ ஏதாவது அப்புறம் மிச்ச காசு எடுத்தது நான் துலைக்கோ பொறியல். ஒரு நடிகனாக என்ன சரியாக அடையாளப்படுத்தினது துலைக்கோ பொறியல்ன்ற ஒரு குறும்படம் தான், நகைச்சுவை குறும்படம். அதுக்கு பிறகு நான் தளம்பு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் நடிக்காமல் என்னுடைய படங்களுக்கு இன்னொரு ஆளை போடுவோம் என்ற ஒரு கட்டத்துக்கு போய் அந்த பாத்திர வடிவமைப்பு வந்து எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. நீங்கள் இது வரைக்கும் தனித்துவம் என்ற இந்த முக்கியமான விஷயம், என்னுடைய முக்கியமான பாத்திரங்கள் என்னுடைய வாழ்வியல் கதாபாத்திரங்களாகத்தான் இருக்கும். இப்போ நான் முதல்ல குறிப்பிட்ட வேலை அந்த ஃபேராக இருக்கணும் அப்படி இல்லை நான் எதிர்பார்க்குறதே இல்லை. என்னுடைய கதை, இந்த கதைக்கு இந்த பாத்திரம் எப்படி இருக்கும் அப்படித்தான் நான் போட்டுக்கொண்டு போக வழி கிடையாது. நான் அப்படியே வெளியில் போய் ஆனால் வேறு இப்போ இந்த மற்ற ஆக்களுக்கு பிடிச்சி கொண்டது. முள்ள திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறேன். இப்போ மனசுக்குள் மலைச்சாரல் அதில் நடிச்சிருந்தேன் நான் முழுநில திரைப்படம்னு சொல்லியிருக்க. அதை விட குறும்படங்கள்னு சொல்லி கிளம்பிட்டு இப்போ இந்த முறை போட்டிக்கு போன 87 படத்துலேயே நான் பிரியதர்ஷினி இயக்கியிருந்த இல்லை டீச்சர் அதில் நடிச்சிருந்தேன் நான். இதை விட பாட்டுகள் எனக்கு அது சரியாக ஸ்பெசிஃபை பண்ணினா மொத்தமாக நான் இது வரைக்கும் நான் இயக்கினது 15 குறும்படம். ஆனால் இதை விட 22 23 குறும்படம் நான் மொத்தமாகவே நான் நடித்ததில் 23 குறும்படங்கள் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் முதலாவதாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அடையாளம் வந்து இவ்வளவு பெரிய அங்கீகாரங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்குது. இப்படி இருக்க இந்த குறுந்திரைப்படங்களில் இந்த திரை வாழ்க்கை இவ்வளவு ஒரு தனித்துவமான ஒரு கதையை வந்து நீங்கள் தெரிவு செய்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்குன்னு ஒரு தனித்த பாணி இருக்குது. அந்த கதைகளை வந்து எதன் அடிப்படையில் வந்து நீங்கள் தெரிவு செய்கிறீங்க? வாசிப்பு முதலாவது. நான் சொன்னேன், நான் வாசிக்கிற வந்து புத்தகங்கள் மட்டுமல்ல, மனிதர்களையும் வாசிக்கிறது. அதன் அடிப்படையில் நான் இப்போ செய்த குறும்படத்தில் 2 குறும்படத்தின் கதை வந்து வேறு ஆகட்டும். நான் படித்த இடத்துல எனக்கு தேவைப்பட்டது வேண்டி பாதுகை, அதே மாதிரி தளம்பு எடுத்து செய்திருந்தேன் நான். அதேமாதிரி நான் செய்த கதைகள் வந்து இப்போ அதில் வந்து நான் காட்சி அழகுபடுத்தலுக்காக சின்ன சின்ன புனைவுகளை கொண்டு வந்திருந்தாலும் அதன் மெயின் லைன் வந்து ஏதோ எனக்கு நடந்ததோ அல்லது நான் எங்கேயோ கண்டதோ அப்படியான விஷயங்களாக தான் இருக்கும். இப்போ அதால் வந்து என்னுடைய படத்தை வந்து இப்போ நான் என்னுடைய படம் தங்க கட்டி வைரம் முத்து அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது இப்போ குழந்தைன்றது சொல்கிற ஒவ்வொரு படைப்பாளிக்கும் இல்லை. ஆனால் நான் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுற வந்து ஒரு இந்த படைப்புன்ற வந்து ஒரு மனுஷனை வந்து அவன் வாழ்க்கையாக இருந்துட்டு எனக்கு அது வெற்றி. அந்த இப்போ நீங்கள் அந்த கதைக்குள்ளே நீங்கள் போனால் காணும் எனக்கு அது நீங்கள் கதைக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் என்னென்னா இங்கே படம் செய்ய நாங்கள் எதிர்கொள்கிற பெரிய பிரச்சனை உண்டு. எங்களுடைய முதலீடு, நான் மொபைல்லேயும் படம் செய்கிறேன். நான் செய்த 15 படத்தில் 7 படம் மொபைலில் செய்த படம். சில படத்தை மொபைலில் நம்பாத அளவும் இருக்குது. ஆனால் என்ன அந்த பட்ஜெட் பிரச்சனை வரைக்கும் அங்கே தொழில்நுட்ப ரீதியாக கன விஷயம் தேக்கமடையும்.
சவுண்ட் குறையலாம், மியூசிக் சரியாக இருக்குது என்று கேட்டால் நாங்கள் சரியான பட்ஜெட்டை போட மாட்டோம் தானே, சரி அதுக்கு டப்பிங் கிடைக்கலாமல் போகும். ஆனால் அப்படியான படத்துலேயும் குறை சொல்ல என்ன விஷயம்னு சொன்னால் அந்த நீங்கள் படம் பார்க்குறால கதைக்குள்ளே கொண்டு போகிறது. நான் கையாளுற ஒரே ஒரு விஷயமா தான் ஆளை உள்ளுக்க கொண்டு போயிட்டேன்னு சொன்னால் அவருக்கு இதில் இருக்கிற பிள்ளைகள் தெரியாது. ஏன்டா அவர் வாழைக்கு இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் பக்கத்தில் இருந்து ஒரு பிள்ளையான விஷயத்தை செய்ய கூட நான் அதை கணக்கில் எடுக்க மாட்டேன். அப்படியான என்னை இது வரைக்கும் காப்பாற்றி கொண்டு வந்த விஷயம் இந்த விஷயமே தவிர என்னுடைய குறும்படத்திலே என்னென்ன பிள்ளைண்டு மற்றவ சொல்கிறத விட நான் கூட சொல்லுவேன். என்ன தெரியும் இந்த படத்தில் என்னென்ன பிள்ளை இருக்குது, இப்போ அதை மற்றவ சொல்லிக்கிறான்னு சொல்கிறேன், எனக்கு இது தெரியும். சில பல தெரிஞ்ச ஒன்றும் விட்டுருக்கிறேன். ஆனால் அந்த என்னுடைய நான் பாவிக்கிற நுட்பம் இந்த ரீதியான்னு சொன்னால் கதைக்குள்ளே கொண்டு வரேன். அந்த கதையை தான் என்ன இது வரைக்கும் வெட்டியாக பயணிக்க வச்சு கொண்டிருக்குது. நிச்சயமாக உங்கள் சமூகத்தின் யதார்த்தத்தை காட்டைக்குள்ளே வந்து வாழ்ந்தார்கள், தாயகத்தில் இருந்தார்கள், அதை அனுபவித்து கொண்டு வந்திருப்பினும் இந்த வேதனைகளை எல்லாம் அதுக்குள்ளே போயக்குள்ளே அது உண்மையாக வாழ்கிற அனுபவத்தை தான் தருமே தவிர இதில் எங்கே குறை இருக்குது அப்படின்னு சொல்லி பிடிக்கிற அளவுக்கு இருக்காது. அப்படி நீங்கள் உங்களுடைய தனித்துவமான போக்கு கொண்டிருந்தாலும் உங்களை அப்படியே விஜந்து பார்க்க வைத்த ஒரு இயக்குனர் இருப்பார். ஒரு இயக்குனராக இந்த அளவுக்கு அல்லது இவர் ஒரு அடைவு மட்டத்தில் இருக்கிறார், இந்த மாதிரி நான் செய்யணும் அப்படி என்று வியந்து பார்க்க வைத்த அந்த இயக்குனர் யார்? கடவுள். நிச்சயமாக என்ன ஒரு ஆச்சரியமான பதில். உண்மையிலேயே கலைஞர்களுடைய மூளை வித்தியாசமானது தான். அதே கடவுள் வந்து இப்படி இயக்கி கொண்டு இருக்கிறேன். இல்லை நான் படித்த மருத்துவம்ன்றதில் சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ ஒரு உடலமைப்பு என்ன வச்சுக்கொள்ளுவோம் விளங்கப்படுத்துகிறாங்க. கடவுள் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி. அவர் எல்லாரையுமே ஒரு படத்தில் நாங்கள் ஒரு வில்லனும் ஹீரோவும் வர மாதிரி இயற்கையிலையும் எல்லாத்தையுமே சரிசமனாக தான் படைச்சிருப்பார். இப்போ எங்களுக்கு ஒரு பக்கம் சுனாயவேதன்னு சொல்லி இன்னொரு பக்கத்தில் வசந்த காலம் வரும் எங்களுக்கு. அப்போ அந்த இது மாதிரி இப்போ உடம்பில் கூட ஒரு கடவுள் படைத்த விஷயங்களை பேலன்ஸ்ன்னு பார்த்தா இப்போ உங்களுக்கு வந்து உடம்பில் ப்ரெஷர் குறையுதுன்னு சொன்னால் உங்களுடைய இரத்த நாடிகள் வந்து சுருங்கி கொடுத்து குருதியின் அளவை கட்டுப்படுத்தி உங்களை ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். இது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்தது. இது எப்படி படைச்சது? கடவுளான படிச்சிருப்பார். இப்போ ஒரு ரோபோவுக்கு நாங்கள் பிளட் சர்க்குலேஷன் செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? இல்லை தானே. ரோபோவுக்கு வந்து நாங்கள் எலக்ட்ரான் வைஸாக எல்லாத்தையும் செய்யலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய அதே தொழில்நுட்ப ரீதியாக கொண்டே படைக்கலாத மாதிரி அந்த கடவுள் வந்து இப்படி நான் சொல்கிறது இப்போ கடவுள் படைத்த தொழில்நுட்ப ரீதியாக சொன்னாலும் அதில் இயல்பாக்கங்கள் படைப்புகள் ஒவ்வொரு மனிதனுடையும் இத்தனை வகையான குணம் இருக்குது. அந்த குணத்துக்கு அந்த சந்தர்ப்பம் அங்கே அந்த சூழ்நிலை கொடுக்குது. அது ஒரு ஆழமான பதில். அது கணக்கு கதைக்க வேண்டிய விஷயம் இது. ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா? இப்போ இந்த உலகத்தில் நல்லவன் இல்லை. என்னென்னு சொன்னால் கெட்ட குணம் குறைஞ்சவன் நல்லவன், அப்படித்தானே பார்க்கணும். அப்போ அதை கடவுள் எப்படி கொடுக்குறாண்டா அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள். குழந்தை ஒன்று பிறக்கைக்கு எப்படி பிறக்குது? ஒரு சாதாரண குழந்தைய தான் பிறக்குது. ஆனால் இப்போ சொல்லுவோம் அது ஜீனும் காரணமாக இருக்குது அப்பான்ற குணம் வர்றதுக்கு. ஆனால் அந்த அப்பா படைக்கைக்கு கடவுள் தீர்மானிக்கிறாரு. அப்போ அப்படி ஒரு படைப்பு அப்படி ஒரு இயக்குனரை புல பண்ணுறான்னு எங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நிச்சயமாக உண்மையான வாழ்க்கை வந்து ஒரு திரைப்படம் மாதிரி தான் போய் கொண்டிருக்கு. அதில் ஹீரோவும் இருக்குது, வில்லனும் இருக்குது, திருப்பு முனைகள் எல்லாம் இருக்குது. இதை வந்து ஒரு ஆள் இயக்கி கொண்டிருக்கிற அந்த இயக்குனர் வந்து நீங்கள் பார்த்து வியந்திருக்கிறீங்க. அது வந்து இன்ஸ்பயர் ஆகி இப்படி ஒரு தனித்துவமான இயக்குனராக வந்து இருக்கிறீங்க. இப்படி இருக்க ஐபிசி தமிழினுடைய குறுந்திரை ஈழத்தவர்களுக்காக அல்லது தாயக கலைஞர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு கலைஞராக ஒரு இயக்குனராக இதனுடைய தேவை எப்படி இருக்கிறது? அல்லது குறுந்திரை வந்து எவ்வளவுத்திற்கு ஈழ கலைஞர்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது? மிக முக்கியம். உண்மையாகவே இப்போ பலதரப்பட்ட போட்டிகள் இங்கே நடந்து கொண்டிருக்கு. வளர்ச்சிக்கான காரணம். ஆனால் ஒரு தேக்க நிலையை நோக்கி நாங்கள் போயிட்டோம். என்னுடைய இதன்படி இந்த 87 வந்து எங்கே லிங்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. 2014 ஆண்டு எங்களுடைய படைப்புகள் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்ட படைப்புகள்கிட்ட தொகை குறும்படங்கள் 87 படங்கள் 2014 ஆண்டு. ஆனால் இன்றைக்கி ஐபிசிக்கு போயிருக்கிற படங்களும் 87 படங்கள் போயிருக்கு. அது எப்படி அது லிங்க் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி 2015 ஆண்டு படங்கள்கிட்ட அளவு குறைஞ்சு பாட்டுகள்கிட்ட தொகை கூடினது. மிக பாட்டுகள்கிட்ட தொகை கூடினாலும் அந்த சில போட்டிகள் வேறு போட்டிகளும் இங்கே நடந்து கொண்டிருக்கேங்க. ஆனால் அந்த குறும்படங்கள்கிட்ட தேக்க நிலை உண்டு. படங்கள் எடுக்கப்படுறதில்லை. இப்போ 16-17 பார்த்தீங்கன்னா மிக சொற்பமான படங்கள். இப்போ இந்த 87 படம்ன்றது வந்து போன வருஷம் ஐவிசி பார்த்தீங்கன்னா இதோட குறை. ஏன்னா நான் கொடுக்கல போன வருஷம், நான் செய்யலை போன வருஷம் படமே. அந்த அப்படி பார்க்க இந்த தேக்க நிலைகளை வந்து இன்னொரு படம் எடுக்க தூண்டணும் என்ற செயற்பாட்டை கொடுக்குறது ஐபிசி. இந்த பெரிய தொகைன்ற வந்து ஈழத்தில் இது வரைக்குமே தயாரிப்பாளரே யோசிக்காத ஒரு தொகை. அப்புறம் தயாரிப்பாளர் வந்து வியாபார நோக்கத்தில் எனக்கு வந்து போடுவார். அப்போ இந்த பெரிய தொகை என்ற வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாம் செய்த படங்கள் வந்து நான் இந்த பெரிய படம் இதுக்கு ஒரு 3 படம் செய்யலாமே என்ற மைண்ட் தான் எனக்கு வரும்.
இந்த தொகையை பார்க்க. அப்போ அந்த மற்றது இப்போ இந்த தொகை பரிசு தொகை போட்டின்றதை விட இந்த வருஷம் என்னுடைய குறும்படத்துக்கான இதை நல்லா பார்க்கலாம் போயிட்டுது. ஆனால் நான் யூடியூப்பில் போடப்பட்ட மற்ற குறும்படங்களுடைய விமர்சனங்கள் நான் நடித்த படத்துக்குரியதும் பார்த்தேன். நான் எனக்கு பிடிச்சிருந்து இந்த முறை வந்து ஐவிசி கையாண்ட விதம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தேன்னு சொன்னேன். எங்களுடைய சினிமா வளராததுக்கு மிக முக்கியமான காரணம் எங்கள்கிட்ட வந்து சரியான விமர்சகர்கள் முகத்துக்கு நேர கதைக்கிறார்கள் இல்லை. இப்போ ஒரு படைப்பாளியின் படைப்பை பற்றி பின்னால் போய் தாராளமாக கதைப்பினோம், அது இல்லாத கதைப்பினம் இருக்கிறத கதைப்பினோம், அது வேறு. ஆனால் அதை முகத்துக்கு முன்னால் சொன்னால் ஓகே அவன் அடுத்ததை பற்றி யோசிப்பான். மற்ற பயம் வரவில்லை. இப்போ எனக்கு முதல் 5 படம் செய்ய இருந்த பயமே இல்லை. எனக்கு படம் செய்ய ஒன்றுமே தெரியாது. எனக்கு எல்லாம் முதல் படம் செய்ய எனக்கு ஒன்றுமே தெரியாது சினிமா சம்மந்தமாக. ஏதோ நான் பார்த்த படம் ராணி கமிக்ஸ் நல்லா வாசிப்பேன், ஓகே அந்த கார்ட்டூன் அதை மாதிரி ஃப்ரேம் வச்சா சரி தானே அப்படி நினச்சி எடுத்த படங்கள்லாம் ஆரம்ப படங்கள். ஆனால் பேருந்து வந்து எனக்கு பயம் வந்து நின்று கேட்டால் மற்றாக்கள்கிட்ட வேணும் திட்டு, நீ ஏன் இதை இப்படி வச்சேன், நீ இதை வச்சிருக்கணுமா அப்படி இப்படி அந்த திட்டு. அப்போ ஐபிசி இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக காரசாரமான நடுவர்களுடைய கருத்துக்கள் வந்து மிக மிக காரசாரம். அதில் ஃபேஸ்புக்குள்ளேயும் பார்த்துருந்தேன் நான், சில பேர் அதை விமர்சிச்சிருந்தாலும். ஆனால் இப்போ ஒரு நடுவர்ன்ற வந்து நான் ஒரு நீதிபதியாக நடுவரை பார்க்கல, அந்த இடத்துல அதை பார்க்குறேன் அந்த படைப்பின்ற வெளிப்பாடு. ஆனால் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் 87 படத்தையும் வச்சு தானே பார்க்குறேன். நம்ம ஒப்புறது வேறு படமாக இருக்காது தானே. அந்த 87 ஒப்பிட்டு அவை கதைக்கிறது மற்ற ஒரு வரைவிலக்கணங்களை வச்சு கதைக்கிறன்ற வந்து அது சரியோ பிள்ளையோ அவ்வளவும் நான் ஏன் அதை அவ்வளோத்தையும் பார்த்தினான்னு சொன்னால் இதில் ஒட்டு பாயிண்ட்ஸ் கூட எனக்கு பேசக்கூடாது அடுத்த படத்தில். அந்த இது தொடரணும். ஐவிசி வந்து இதை விட காரசாரமாக அடுத்த முறை கதைக்கணும். ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது அதை தொடரணும்னு விரும்புகிறேன். அது ஐவிசி இந்த செயற்பாடு வந்து இந்த திரையில் எனக்கு மிக ஆழமாக என்ன பிடிச்சிருந்த விஷயம் இந்த நடுவர்களுடைய கலந்த ஆலோசனைகள் தான். நிச்சயமாக விமர்சனங்கள் வருகின்ற போது தான் எங்களுடைய படைப்புகளுக்கு மெருகேறும். அது சரியாக எதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி எதை நாங்கள் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்கிறோம்ன்றது மிக பிரதானமான விஷயம். இப்படி இருக்க இந்த குறுந்திரையினுடைய பயணம் வந்து ஒரு பெருந்திரைக்கான கதவை திறந்து விடுவதாக இருக்குது. பெருந்திரை இன்றைக்கு நீங்களே ஏற்கனவே வந்து ஒரு பெருந்திரை ஒன்றை எடுத்திருக்கிறீங்க, அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வந்து உம்மாண்டி திரைப்படம் இங்கே வந்து பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம், வித்தியாசமான கதைக்கருவோடு கூட வந்திருந்தது. அப்படி இருக்க இந்த திரைப்படத்தை வந்து முழுநீள திரைப்படத்தை சந்தைப்படுத்துவது என்பது தாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே நேரத்தில் முழுநீள திரைப்படத்தை எடுக்கிறதும் ஒரு பெரிய சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பயணமாக தான் இருக்கும். ஆக ஒரு முழுநீள படத்தை எடுத்த ஒரு இயக்குனர் என்ற அடிப்படையில் இந்த குறுந்திரையினுடைய வெற்றி அந்த வெற்றியாளனுக்கு எப்படியான ஒரு தன்மையை கொடுக்கும், அதாவது ஒரு முழுநீள திரைப்படம் எப்படியானதாக இருக்கும், அதனுடைய சந்தை வாய்ப்பு ஈழத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியானதாக இருக்கும்? ஈழத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தை வாய்ப்புன்ற வந்து கன விஷயங்கள் வந்து மாற்றத்துக்குள்ளாக வேண்டியிருக்கும். ஒன்று, முதலாவது வந்து எங்களுக்குரிய திரை கட்டுமானம். அங்கே இப்படி படைஞ்சு அப்படி படைஞ்சு நான் சொல்ல வரையில் ஒரு சங்க ரீதியாகவோ ஒரு அமைப்பு ரீதியாகவோ திரை கட்டுமானம் ஒன்று உருவாக்கப்படணும். அது இல்லாத வரைக்கும் வர்த்தக ரீதியாக ஈழ சினிமா உருப்படாது. நான் ஒரு இதை தப்பாக எடுக்கலாம், என்ன இப்படி ஒரு வார்த்தையை பாவிக்கிறான்னு சொல்லி நான் சிரிச்சு கொண்டு தான் சொல்கிறது. இல்லை எந்த மனத்தாங்களை வெளியின்னு கேட்டால் ஒரு பிரச்சனையாக தானே பார்க்கணும். ஒரு சரியான கட்டுமானம் இல்லாமல் இப்போ போராட்டத்தை எடுத்துக்கொண்டா 30 வருடம் போராட்டம் நகர்ந்ததுன்னு சொன்னால் அந்த கட்டுமானம் அங்கே இருந்த கோட்பாடு அதுதான் காரணமே தவிர இப்படியே இதே போக்கில் போவோம்னு சொன்னால் இப்போ நான் முதல் உங்களுக்கு கருத்துச்சு நான் எத்தனை படங்கள் எடுக்கப்பட்டது இப்படி குறைஞ்சோன்னு போனாண்டு இது அந்த கழுதை தேர்ந்து கட்டரும்பானது மாதிரி கடைசியாக கட்டரும் இல்லை, ஒரு கொசு அளவுக்கு போயிடும். இது அந்த அளவுக்கு தான் போய் கொண்டிருக்குன்னு கேட்டால் அந்த கட்டுமானத்தை யார் உருவாக்க போகிறது, பூனைக்கார் மணியை கட்டுறது அப்படின்ற ஒரு பிரச்சனை உண்டு தொடர்ந்து கொண்டு இருக்குது. அது கட்டுமானம் வரும் வரைக்கும் ஈழ சினிமா வந்து வியாபார ரீதியாக உருப்படாது. இதில் கொஞ்சம் காரசாரமாக இருக்கலாம், கதைக்கு தானே வேணும், ஒரு இதில் கதைக்க வேணும்னுட்ட இப்போ நாங்கள் வந்து மக்களை தான் குற்றம் சாட்டுவோம். எங்களோட வியாபார ரீதியாக எங்களோட படமோட எனக்கு வியாபார ரீதியாக பெரிய அளவு நடத்த கொடுக்கல, லாபம் என்ன அந்தளவுக்கு எனக்கு கிடைக்கல மாண்டியில். ஆனால் நட்டம் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கேட்டால் எனக்கு அந்தளவுக்கு கொண்டு போனது. ஆனால் அது காணாது. ஒரு படைப்பாளிக்கு வந்து தன்னுடைய முழு பணத்தையும் எடுக்க தான் அந்த வெற்றி கிடைக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களை தானே சொல்கிறது, இந்திய முகத்தில் இருக்கிறார்கள் படம் பார்க்க வரையில் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே பிரச்சனை அது இல்லை. எங்களோட படத்தை அங்கீகரிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் தாராளமாக ஆக்கள் இருக்கணும். ஒன்று சரியாக போய் சென்றடையலைன்ற ஒரு வாதம் இருந்தாலும் இங்கே கணக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ நான் சொல்கிறது நான் 100ல் ஒரு 5 4 தான் சொல்ல போகிறேன். கணக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ அதில் வந்து இப்போ அண்மையில் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு தியேட்டரில் இலவசமாக ஒரு ஈழத்து திரைப்படம் போடப்பட்டது. இலவசமாக ஒரு விடுமுறை நாளில் போடப்பட்டது, ஞாயிற்றுக்கிழமையில். இதுக்கு
மக்கள் வந்திருந்தார்கள், அரங்கு நிறைஞ்சிருந்தது. எத்தனை கலைஞர்கள் வந்தார்கள்? இது ஒரு பெரிய கேள்வி இல்லை. கலைஞர் வந்து இலவசமாக போடப்பட்டது, விடுமுறை நாளில் போடப்படுது, சரிதானே? அந்த படைப்பை வந்து பார்க்குறதுக்கு இப்போ படைப்பு எனக்கு பிடிக்கும் பிடிக்கான்றலாம் வேறு விஷயம். ஒரு படைப்பை நான் பார்க்காமல் தீர்மானிக்கலாதானே இது நல்லதா கூடாதா? அந்த படைப்பை பார்க்குறதுக்கு கலைஞர்களே தயாரில்லாத ஒரு இடத்துல வியாபார ரீதியாக வந்து எங்களோட படங்கள் இப்போ வெற்றி அடையும் என்று கேட்டால் அது ஒரு கலைஞருக்குமே தெரியாது. இப்போ அதுக்காக நான் கலைஞர்களை குற்றம் சாட்டுறேன்னு இல்லை, ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. வேண்டாம், இங்கே கலைஞர்கள்னு சொல்லி முற்றுமுழுதான நேரம் ஒதுக்கின கலைஞர்களாக இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் சாப்பாட்டுக்கு ஏதோ ஒன்று சேர்த்தானே, தொழில் ரீதியாக இருந்து கொண்டு தான் இங்கே கலைஞர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். வியாபார ரீதியாக பார்க்க இதை விட திரையரங்குக்கு பிரச்சனை அடைஞ்சிருக்குது. கணக்கு இது விவாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய நீண்ட கடமை இருக்குது. ஆனால் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு படத்தை இலவசமாக எடுத்து போட்டோண்டோ அது படத்துக்கு காசு செலவழிக்கிறது பெரிய யோசனை இல்லை தானே. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது. இப்போ விருதுகளை அடிப்படையாக வைத்து வியாபாரம் ஒன்று நல்ல ஒரு களத்தை திறந்து விட்டுருக்கு. சரியான விருதுகள் எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக இருக்கலாம், கேன்ஸாக இருக்கலாம், அங்கே விருது கிடைக்காட்டியும் அங்கே நொமினேட் பண்ணப்பட்டாலே படத்தை நல்ல ஒரு பெருமதிக்கு வெளிநாடுகளுக்கு விற்கக்கூடிய களம் சமூக வலைத்தளங்களால் கிடைச்சிருக்கு. அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் யோசிக்கணுமே தவிர இந்த உள்வட்டத்துக்கு சுற்றி கொண்டிருக்கிறத வந்து எந்த அளவுக்கு வியாபார ரீதியாக நாங்கள் முன்னேறுவோம்ன்றதை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது. நிச்சயமாக ஈழத்து சினிமா என்று பார்க்கின்ற போது ஏதாவது ஒரு நடவடிக்கை வந்து ஒரு ஒழுங்கமைப்பு கட்டமைப்பு சார்ந்த ஒரு நடவடிக்கை தேவையாக இருக்கிறது என்பது ஒரு ஈழத்து கலைஞனுடைய ஆதங்கமாகவும் ஒரு கோரிக்கையாகவும் இருக்க. தொடர்ந்து இது பற்றி பேசலாம் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு. ஈழத்தமிழ் குறும்பட விழா 2018. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு குறுந்திரையினுடைய சிறப்பு நேர்காணலினூடாக இணைந்திருக்கிறோம். குறுந்திரை பயணம் பருவநிலை 1, 2 கடந்து இன்றைக்கு 3வது பருவநிலைக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்தேச்சையாக எங்களவர்களுக்கான அங்கீகாரத்தை தரக்கூடிய ஒரு பயணமாக இந்த பயணம் இருக்க போகிறது. அந்த அடிப்படையில் வந்து முதலாவது குறுந்திரையிலே வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் சதா பிரணவன் வந்து பிரான்சில் இருக்கக்கூடியவருக்கு வெற்றி வாகை சூடப்பட்டிருந்தது. 2வதாக திருகோணமலை தாயகத்து கலைஞர் ஆனந்தரமணனுக்கு வந்து கிடைத்திருந்தது. 3வது பருவநிலைக்கு வந்திருக்கிறோம் குறுந்திரையினுடைய. அதில் இறுதிக்கட்ட வெற்றியாளர் அந்த போட்டியாளரில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த கண்ணோட்டத்தில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து அலசுவதாக அது எல்லாருடைய விமர்சனங்களையும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இந்த அடிப்படையில் ஒரு பங்கு பெற்றுனராக உங்களுடைய கருத்து, இந்த குறுந்திரை வந்து எங்கே அந்த வெற்றி வாகையை வந்து கொடுக்க போகிறது அப்படின்ற என்ன பொறுத்தீங்க? அந்த 87 படங்களில் வந்து இது நான் பார்க்க வழிக்கிட்ட வந்து கடைசி 16 வரைக்கும். அந்த 87 வந்து 16 தான் எங்களுக்கு பார்க்க கிடைச்சது. முதல் கட்டம் 16. இப்போ இந்த அடுத்த கட்டத்தில் 6 வந்திருக்கு, இறுதி கட்டத்துக்கு 6 வந்திருக்கு. இந்த 6ல் இருக்கிற படைப்பாளிகளுமே தெரிந்தார்கள், தனித்துவமானார்கள். இப்போ அது மாதிரி முதல் கிடைச்சது God is Death சதா பிரணவனுக்கு கிடைச்சிருந்தது, ஆனந்தரமணனுக்கு கிடைச்சிருந்தது டிக்கெட் பிளேஸ். எல்லாருமே தனித்துவமான படைப்புகள். அப்படி பார்க்க இங்கே இருக்கிற 6ம் தனித்துவமான படைப்புகள். இதை வந்து எப்படி சொல்கிறது, படைப்புன்ற பார்க்க மிக மிக போட்டிக்குரிய படைப்புகள் தான் ஆரம்பம் இருக்குது. இதை வந்து நாங்கள் தீர்மானிக்க இயலாது. இப்போ நான் ஒரு படம் செய்யக்க அது என்ன பாதித்த விஷயத்தை நான் செய்தேன், அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கும் பாதித்த விஷயங்கள் அவருடைய உணர்ந்து செய்த படங்கள்லாம் அங்கே இருக்குது. அப்போ அங்கே வந்து நடுநிலைமை தான் அங்கே தீர்மானிக்க போதே தவிர மற்றபடி நாங்கள் இதை வந்து யாருமே கணிக்க இயலாது. மற்றது வந்து இப்போ சில இடங்களில் வந்து இப்போ நான் இப்படி சொன்னேன், இதுக்கு முதல் பார்த்தாலும் God is Death கிடைக்க எனக்கு தாத்தாவுக்கு ஜூரி அவார்டு கிடைச்சிருந்தது. அப்போ இதே இங்கே நான் தாத்தா கதையை வந்து சதாபிரணவனாட்ட கொடுத்து நினைக்கிறேன், சதாபிரணவனா படத்தை கொடுக்கும்போது என்னோட கதைச்சும் இருக்கிறேன். அப்போ தாத்தாவோட ஒப்படைக்க எனக்கு தெரியும் God is Death பெஸ்ட்டான மூவி, இனிமேல் வந்து பெஸ்ட்டான மூவி சரியானதுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த 6 கேம் வரைக்கும் இருக்கிற போட்டி வந்து நிச்சயம் யாருக்கு கிடைச்சாலுமே அங்கே விளைவுகள் வந்து அந்த 5 பேருக்குமே வந்து ரீசன் தெரியக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் கேட்டால் அங்கே இருக்கிற ஜட்ஜிங் பேனல் வந்து தெளிவான விளக்கத்தை கொடுக்கும். அதால் வந்து இங்கே இந்த என்ன சொல்கிறது நல்ல ஒரு படைப்புக்கு கிடைக்கும்ன்றதில் தெளிவாக இருக்கணும். அது யாருக்குன்றது வந்து என்னாலையுமே சொல்ல முடியாமல் இருக்குது. என்னதான் வெற்றி பெறுவது அந்த பெருந்திரைக்கு காலடி எடுத்து வைப்பது ஒருவராக இருந்தாலும் 6 திரைப்படங்கள் 6 குறுந்திரைப்படங்கள் இறுதிக்கட்டத்துக்கு வந்திருக்கின்றதே மிகப்பெரிய விஷயம் தான். 6 பேருமே இந்த நேரத்தில் வெற்றியாளராக இருக்கிறார்கள். ஒரு இறுதிக்கட்ட நகர்வுக்கு 6 பேரும் வெற்றியாளர்களாக இந்த நேரத்தில் இருக்கிறார்கள். அப்படி இருக்க உங்களுடைய வெடிமணியமும் இடியின் துவக்கும் குறுந்திரைப்படம் கூட அதிலே பங்கு பெற்றி இருக்கிறது. அந்த அனுபவம் எப்படி இருக்கு? வெடிமணியம் உண்மையாகவே வந்து நான் இந்த இதுக்காக தான் படம் செய்தது. வெடிமணியம் இடியின் துவக்கம்ன்றது வந்து ஐபிசிக்காக நான் போன வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணல. கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் குறும்படமே செய்யாமல் இருந்தேன். ஆனால் அது நீங்கள் அந்த காலத்தை அளந்து பார்த்து தான் தெரியும். நான் உம்மாண்டி செய்த பிறகு கூட குறும்படம் செய்யவே இல்லை. கிட்டத்தட்ட 2 வருடம் இந்த குறும்படமே செய்யாமல் கேட்க இந்த இதுக்கு செய்ய ஒரு பெரிய பட்ஜெட் வந்துடுது எனக்கு. வெடிமணியம் இடியின் துவக்கம்ன்ற வந்து ரெண்டாவது இந்த கதைக்களம், ஒரு காடு, குளம்,
எல்லாமே எங்களோட யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியில் போகணும். நான் வன்னிகளை போய் எடுக்க வேண்டிய இடங்கள். அப்போ பட்ஜெட் இருக்கேங்க நான் துவக்கையும் செய்துட்டேன். அந்த கதைக்குரிய துவாக்கு இடியன் துவாக்கு நான் எங்கேயும் பாவிச்சேன்றபடியே நான் ஒரு ஆளை பிடிச்சி அதுக்கு பெர்மிஷன் இல்லை செய்தாச்சு. அப்போ அவசரப்பட்டு துவக்க செய்தால் இப்போ படம் எடுக்கிறதுக்கு பட்ஜெட் இல்லை. அப்போ என்ன செய்வோம்னு யோசிச்சு கொண்டிருக்கீங்க. இப்போ படத்துக்கு போட்டிக்கு நாள் நெருங்கி கொண்டிருக்கு. கதை எல்லாமே ரெடி, கேரக்டர் செலெக்ஷன் எல்லாம் ரெடி, காசு இருந்தால் தானே படம் எடுக்கலாம். அப்போ அதான் துவக்க செய்துட்டேன். இனி ஒன்றும் செய்யலான்னு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் செய்த கதை ஒன்று இருந்தது. அப்போ ஒன்றுமே செய்யலாது. கேரக்டர் இருந்தது, சிந்திரகோபுடன் ஃப்ரெண்ட் கோவில்கிட்ட ஐஃபோன் i7 இருந்தது. ஃபோனை தாரியோன்னு தந்தேன். கூட்டிக் கொண்டே தர்மான்ற படத்தை எடுத்துகிட்டு நாங்கள் அதே துவக்க வச்சுக்கொண்டு அதே குளத்தில் ஒரு குறும்படம் சின்ன பட்ஜெட்டுக்கு போகிற வந்த செலவு தானே எடுத்துக்கொண்டு எடிட் பண்ணி படத்தை அனுப்பிட்டேன். போட்டிக்கு தர்மாவே அனுப்பிட்டேன். ஐபிசி இந்த சீசனுக்கு 3வது பருவநிலைக்குரிய போட்டிக்கு அனுப்பி போட்டு பார்த்தா பட்ஜெட் ஓரளவுக்கு சேர்ந்து வருது, எனக்கு கிடைச்சிது. அதுக்கு பிறகு தான் திருப்பி வடிமணியத்தை எடுக்கிறேன். நான் போட்டிக்கு நான் இந்த போட்டிக்கு சரியாக 2 நாளைக்கு முதல் தான் படம் முடிக்கிறேன். முடிச்சு போட்டு முதல் லைவ் சவுண்டில் செய்தேன். நான் லைவ் சவுண்டில் செய்து போட்டு எனக்கு கொடுக்கணும் தச்சில் எனக்கு டப்பிங்கு நாள் காணலாம்ட்டு லைவ் சவுண்டில் செய்த படத்தை சப்மிட் பண்ணி போட்டு திருப்பி அதுக்கு முதல் நாள் அந்த ஒரு நாளில் டப்பிங்கை முடித்து திருப்பி அதே க்ளோசிங் டேட்டுக்கு முதல் திருப்பி சப்மிட் பண்ணேன் அந்த வடிமணியம்ன்றது. ஆனால் அந்த துவக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதில் தர்மா இந்த இதே 3வது பருவநிலையில் எக்ஸ்பெரிமெண்டல் கேட்டகரியில் 3 படங்களுக்குள்ள உண்டா நிற்கிது, வடிமணியம் 6 படத்துக்குள்ள உண்டா நிற்கிது. ஆனால் 2லேயும் ஒரே துவக்கத்தான் நடிச்சிருக்குது. அது ஒரு வித்தியாசமான அனுபவம். உங்களுக்கு ஒன்று தயாரிக்கப்போ இன்னொன்று ரெண்டுமே ஒரு தெரிவு நிலைக்குள்ளே நிற்கிறது. இப்படி இருக்க உங்களுடைய படைப்புகள் தனித்துவமான படைப்பாக ஒன்றாக இருக்கக்கூடிய தாத்தா படைப்பு, அந்த படைப்பை இப்போ பார்த்துக்கிட்டு வரலாம். சனமெல்லாம் போயிட்டு ஏன் என்ன பொடியால் வச்சு கொண்டு இருக்கிற? தாத்தா தாத்தா என்ன தாத்தா? டேய் எனக்கு ஒன்றும் இல்லைடா, இன்னொன்று பாருடா. தம்பி
அம்மா என்ன தாத்தா தம்பி போடுற ஆரம்பம் தாத்தா தாத்தா அடே எழுப்பட தாத்தா தாத்தா அடே தாத்தா கொண்டு அடே அப்பா மோனே ராஜா இங்கே போங்கோ நான் பின்னால் பாறேன். நீ பொய் சொல்ற தாத்தா நீ வா தாத்தா நான் கூட்டிகிட்டு போகிறேன் போங்கோ மோனே நான் பாறேன். வா தாத்தா 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 எழும்பு தாத்தா 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 எழும்பு தாத்தா 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 மோனே ராஜா இங்கே போங்கோ நான் பின்னால் பாறேன். நீ பொய் சொல்ற தாத்தா நீ வா தாத்தா நான் கூட்டிகிட்டு போகிறேன் போங்கோ மோனே நான் பாறேன்.
தாயகத்தினுடைய தனித்துவமான படைப்பாளி மதிசுதாவினுடைய குறும்படம் வந்து பார்த்துருக்கிறோம். தெரிந்திருக்கும் தாயகத்தினுடைய நிதர்சனங்களை அப்படியே கண்ணுக்கு காட்டி இருக்கும். இப்படி இருக்க வந்து இந்த குறுந்திரையினுடைய இறுதி கட்டத்திலே வந்து நீங்கள் ஒரு பங்கு பெற்றுபவராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் அதே நேரத்திலே வந்து இங்கே தாயகம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அப்படி இருக்க உங்களுடைய பயணம் வந்து ஏற்கனவே ஒரு தடவை அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது உங்களுடைய பயணத்துக்காக. இன்னொரு தடவையும் கூட அங்கீகாரம் கிடைத்தால் அதற்கு மகிழ்ச்சி படக்கூடியவர்கள் தாயகம் சார்ந்தவர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக யாருக்கு கிடைத்தாலுமே மண்ணுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அடையாளமும் அங்கீகாரமுமாக தான் நாங்கள் கருதுவோம். உங்களுடைய படமும் கூட வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இங்கே வந்திருந்து ஒரு தாயக கலைஞனாக உங்களுடைய அனுபவங்களை அடுத்த சந்ததிக்கு சரியாக கடத்த வேண்டிய கடமையை வந்து மிக திருத்தமாக செய்திருந்த நீங்கள், அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இப்படி இருக்க இந்த குறுந்திரை வந்து பெரும் திரையை நோக்கிய ஒரு பயணம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி நட்சத்திர மண்டபத்திலே மாலை 5 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. இந்த பயணத்திலே வெற்றி வாகை சூடக்கூடிய ஒருவர் அந்த பெருந்திரைக்கு அடியெடுத்து வைக்க போகிறார். அந்த வெற்றியாளனுக்கும் அதை தாண்டி இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகி இருக்கக்கூடிய 6 குறுந்திரைப்படங்களினுடைய அந்த போட்டியாளர்களுக்கும் 87 குறும்படங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த படைப்பாளிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தாயகம் சார்ந்து அந்த வெற்றியாளன் சிறந்த வெற்றியை பதித்து தன்னுடைய ஒரு பெருந்திரைக்கு தன்னுடைய முதலாவது அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. ஈழத்தமிழ் குறும்பட விழா 2018